Palmyra exhibition. They have a lot of different things. They have யாழ்ப்பாணத்துல இன்னைக்கு இந்த ஒரு பனைமர திருவிழா வந்து சிறப்பாக வந்து பண்றாங்க. வந்து பனையில செஞ்ச சோப் இருக்குது. கிண்ண வந்து நல்லா சாஃப்ட்டா வச்சிருக்கோம். இது என்னமா சொல்லுவாங்க? பாம்பு பொடின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க. நான் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கும் தெரியும். வந்துட்டு இதை வாங்கிட்டு போனேன். பொளிக்கிறது. நங்காம் புடைக்கிறது. 2010ல இருந்து செய்து பொரினுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்த நாங்க. பனங்காயில பிஸ்கட் இது வந்து 250 ரூபா வரும். இது ஒன்று 150 ரூபா. இது வந்து இடியப்ப தட்டு 60 ரூபா. நல்ல நோங்கா பார்த்து போட்டுங்க. பெரிய நோங்கா. உளுந்து. நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்த பதநீரும் கல் ஒண்ணு. ஆனா வேற வேற. நாங்கள் ஒடியால் கூல் கொடுக்குறோம் ஃப்ரீயா. மற்றது கல் நீங்கள் ஃப்ரீயா வச்சு பார்க்கலாம். மற்ற டோட் பேக் பெயினிங் வந்து கிட்ஸுக்கு ஃப்ரீ. ரெண்டாவது கேம் வந்து தட்டோடு தடக்காமலோடனா தலையில இடியப்ப தட்டு அதுக்கு மேல ஓம கொட்டை வச்சுட்டு நீங்க ஓடி வரணும். ஆனா தமிழ் அடையாளம் இதை நாங்க விடக்கூடாது. நன்றி. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. அதாவது இன்னைக்கு சர்வதேச ரீதியில் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து பனை தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. பனைமரம் அப்படிங்கிறது வந்து தமிழர்களோட மரபு ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்றா இருக்குது. அதான் அது முக்கியமாக வந்து ஈழ மண்ணில் வந்து பனைமரத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆமாம், பனைமரத்தை வச்சுக்கொண்டு எல்லா பிஸ்னஸ் அதில் இருந்து வர ஒன்றுமே வந்து கழிவு இல்லை அப்படின்னு அடி வேர் தொடக்கம் மேலே நுனி வரைக்கும் எல்லாமே வந்து அதில் பாவனைப்படும் பயன்படக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அந்த பனைமரத்தை அதாவது பனைமர திருவிழா இந்த நாளை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்து இங்கே அதாவது சங்கிலிய பூங்காவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்காங்க. அதாவது பனைமரத்துலேருந்து என்னென்ன கைவினை பொருட்கள் செய்கிறாங்க, அதால் என்னென்ன நன்மை கிடைக்குதுன்ற எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்களே. கண்டிப்பாக உண்மையில் தமிழர்களுடைய பெருமையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் முக்கியமான விஷயங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து வந்து அந்தந்த நாட்கள் வந்து திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கு இந்த ஒரு பனைமர திருவிழா வந்து சிறப்பாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழர்கள் மட்டும் கிடையாமல் வந்து வெளிநாட்டவர்கள் அதாவது வந்து எப்படி சொல்ற டூரிஸ்ட் மாதிரி கூட வந்து இங்கே வராங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இன்னைக்கு இது நடக்குது. ஆகையினால இது பற்றின பல விஷயங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் நடைபெற போகுது. இதுக்கப்புறமா வந்து எங்கே நடைபெறதோ தெரியல. இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்துருக்கோமே அந்த பனை திருவிழா அப்படி நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கு தான் நாங்கள் இதை வந்து நேரில் பார்க்க போகிறோம். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஈவினிங் நைட்டுக்கு 7 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வர முடிஞ்சவங்களாம் வந்து வந்துட்டு போகலாம். உலக பனை தினம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இடியப்ப தட்டிலேருந்து அப்படியே புட்டை விற்கிற என்ன சொல்கிற ப்ரோ நீத்துப்பட்டி ஆமாம் எல்லாமே வந்து இந்த முன்னுக்கு வந்து டெக்கரேட் பண்ணிக்காங்களா. அதாவது பனைமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொருட்களை வச்சு ஓலையில் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அவ்வளவுமே. ஸோ இங்கே வந்து யாருமே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா தெரியுது இந்த கையில ஓ கட்டாயமா வேற எழுத கட்ட மாட்டீங்களே. இல்ல கல்யாணம் கட்டி பிள்ளைகள் இருந்தாலும் எழுதுமா அதுல? அப்படியா? வாங்க ப்ரோ. கல்யாணம் கட்டி ஒன்று பேக் எடுத்துட்டு போகிறோம். ஓகே, பிரச்சனை தான். ஸோ வந்த உடனே வந்து முன்னுக்கு வந்து நம்ம நேம் எழுதிட்டு அதில் வந்து ஒரு சிக்னேச்சர் வைக்கணும். அதுன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு வந்துட்டு அந்த குருத்தில் வந்து ஒரு கையில் ஒரு இது ஒன்று கட்டி விட்றாங்க. எங்க முதல்ல நிறைய வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. முதல்ல இங்க ஃப்ரீயா கொடுப்பாங்களா சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய ஃப்ரீயா அதுதான் பாக்குறீங்க. இங்க முதல்ல வந்து உலக பனை தினம் 2026 சேஃப் லைஃப் அப்படியே இதுக்குள்ள வந்து இன்ஸ்டா போஸ்ட் கொடுக்குறது. ஆமா, ஸ்டைலா 2 போஸ்ட் கொடுக்குது. ஓகே, இது வந்து பனை மரத்தான். அந்த பனை மட்டையை வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ப்ரோ. பனை இது என்ன சொன்னா பண்ணாடைன்னு சொல்லி கண்டதுக்கெல்லாம் திட்டுவாங்க. அது வந்து இந்த பண்ணாடு. அது வந்து தென்னை மரத்துல இருக்கு. இதுலயே இருக்கு பண்ணாடு. இது எடுத்து கொண்டு தாண்டா அந்த என்ன இந்த குருவிகள் கூடு கட்டுறது தெரியுமா? குருவி கூடு கட்டுறது தெரியுமா உனக்கு? பண்ணாடு இதுதான். ஆமா, பண்ணாடு. ஓகே, சோ பண்ணாடையும் பனை மட்டையும் வச்சுதான் வந்து இதை டெக்கரேட் பண்ணி ஒரு போட்டோ பூத் மாதிரி வந்து செய்திருக்காங்க. சோ வாரவங்க இதுல வந்து போட்டோ பிடிக்கலாம். இது வந்து சிரட்டையாடா ஊண்டாப்பா. இது வந்து அந்த பனைமரத்துல மட்டையில ஒட்டிருக்காங்க. மட்டையில ஒட்டிருக்காங்க. ஆனா அது அந்த நம்பர் வந்து அந்த பனைமரத்து அந்த இதை வச்சுதான் செய்திருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து இந்தியால இருந்து ஆரம்பிப்பேன். எங்க இருந்து போறதுன்னே தெரியல. லாஸ்டா சாப்பாட்டுல கை வைப்போம் ப்ரோ. முதல்ல இங்க இருந்து போயிடலாம். முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இங்க வந்து ஒடியல் இருக்குது. சாப்பாடு போகும் இல்ல, அது இங்க ஆரம்பம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒடியல் இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து வந்து இது பனங்கட்டியா இல்ல கருப்பட்டியா? பனங்கட்டி. பனங்கட்டியும் கருப்பட்டியும் ஒன்று தானா? ரெண்டு ஒன்று தான் வந்து. ஸோ வந்து 250 450 ரூபா. 180 ரூபா. ஓகே. ஸோ இது இங்கே உற்பத்தி பண்றது தானா? இங்கே உற்பத்தி பண்றது அப்படியே ஒடியல். ஸோ இது ரெண்டுமே வந்து இங்கே இருக்குது. அப்படி இந்த பக்கம் உள்ளது வாங்கிட்டும் போகலாம் போல இருக்கு. வேண்டி போகிறது தான் இருக்குது. காட்சிப்படுத்திருக்காங்க. வேண்டி போகிறது இப்போ ஸ்லோலாம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. வீட்டில் எல்லாம் கல் மண் நீக்கப்பட்டு வர அரிசன்றாங்க. அது தூக்கி போடுறது, சமைக்கிறது, அப்படி போடுறது. முதல் தான் வந்து அந்த புடைக்கிறது, இடிக்கிறது, அரிக்கிறது எல்லாமே. அம்மாட்ட கேட்டுப்போம்மா. அம்மா அந்த காலத்துல எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இதை யூஸ் பண்றது இல்லை. உண்மையில இதுக்கு என்னத்துக்குலாம் வந்து இது பாய்ப்பாங்கன்றது சொல்றீங்களா? இந்த சுலகு வந்து என்னத்துக்கு பாய்க்கிறோம்? அரிசி கொளிக்கிறது. இப்போ அது வந்து மறி போயிட்டு இல்லை. இப்போ வந்து பெருசா யூஸ் பண்றது இல்லை. எல்லாரும் பண்றாங்களா? அப்ப நமக்கு தான் தெரியாம இருக்கு போல. நம்ம தான் வீட்டுல நிக்கிறது இல்லையா? எப்படி தெரியும் ப்ரோ? நானும் இது வந்து புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றது? புடைக்கிறது. என்னது? கொளிக்கிறது. நங்காம் புடைக்கிறது. நம்ம ஏரியா கொளிக்கிறது. எவ்வளவு இது? 1500. இது 1200. இல்ல கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே. ஸோ அப்படியே வந்து அதே மாதிரி இங்கே நிறைய பொருட்கள் வந்து இருக்கு. ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீத்துப்பட்டி ஜப்னா நாள் வந்து பிட்டி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வரைக்குள்ள தெரியும் வந்துட்டு இதை வாங்கிட்டு போனேன். தெரியும் என்னன்ற தெரிஞ்சு வேண்டியா தெரியாம நீத்துப்பட்டி. ஏன்னா அங்கே வந்து அந்த குழல் புட்டு தான் வச்சு அவிப்பாங்க. இது காணவே இல்லை. அதனே மட்டன் காணல. ஒரு சில கடையில் மட்டுமே இருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அவிக்கிறோம். இதில் அவிக்கைகள் வந்து நிறைய இதுகள் சொல்றாங்களே தலை அடிக்காத அப்படி இப்படி. கடையில் மட்டும் தான் இங்கே குழல் புட்டு எடுக்கலாம். வீட்டில் வந்து நீத்துப்பட்டி தான். நீத்துப்பட்டி தான். அதே மாதிரி கெப்பு. அந்த காலத்துல நான் முதல்ல வந்து வயல்வெளிக்கெல்லாம் போகும்போது தான் யூஸ் பண்றது. அங்க தொண்டர மாட்டுக்கு முதல். ஓ அந்த பரம் வெட்ட போகும்போதுல ஏதோ 55 அப்படியே அப்ப இளமையா இருக்கும் பாத்தியா? 55 வயசுலயே. டேய் இதெல்லாம் பாரு அப்படி ஒரு சின்ன இதை வச்சு இப்படி பின்னி எடுத்துருக்காங்கல்ல. நுணுக்க வேலை எல்லாமே. அதே மாதிரி வந்து இப்படி இது வந்து ஒருத்தங்கள் தானே இப்படி செக்ஷனா ஒவ்வொருத்தங்கள் வந்து வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த கைவினை பொருட்கள். இது வந்து பணம் கை மரத்துல பண்ணதா? இது 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 இந்த ஊரன் இடிய பொருள் தானே. இது கேக்குறதுனால வச்சிருக்கீங்க. இப்ப இது நீங்கள் வீட்டை வச்சு இப்படி பிசினஸ் செய்யறீங்களா இல்லாட்டி? என்னோட பழைய கொண்டு செய்கிறது எல்லா இடம் எங்கெங்க கூப்பிடணும் அங்கெல்லாம் உங்க கையால பண்ணதா இதெல்லாம்? இப்ப இது வந்து என்னது பாய்ப்பாங்க? இந்த பட்டி இதெல்லாம் சாப்பாடு வைக்கிறதுக்கு பட்டி. இந்த இது அந்த சவல் பிரியாணி வைக்கிறது தெரியும். இப்ப அதுக்கு தாண்டா பாவிக்கிறாங்க. முதல்ல வந்து வயல்வெளியில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு போவாங்க. அப்படி உள்ள வாழையில வச்சு பெட்டு அது இதெல்லாம் கொண்டு வாங்க. சாப்பாடு விளங்கி கொண்டு போறான்டா. அந்த காலத்துல இந்த பாம்பு வச்சுக்கிறது இதே மாதிரி ஒண்ணுதான் செஞ்சிருப்பாங்க. இருக்கா ப்ரோ பாம்பு வச்சுக்கலாம்? நீங்க எப்போ பழகினீங்க வந்து இதெல்லாம் செய்யறது? 2014 தான் இந்த தனியா வைத்து சபையில போய் பழகினேன். அதுக்கு முதல்ல சும்மா இயற்கையா செய்வேன் கையால எல்லாம். அது ஒரு அமைச்சர் வந்து இப்படி ஒரு பட்டி செய்யறா இவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு? வந்து இது ஒரு நாள் ஒரு 1.5 நாள் செல்லுன்றத கடை பின்னல அந்த ஒவ்வொன்று பொத்தி எடுக்கணுமா? அதுதான் லேட்டா. அதுக்கான இது வந்து உங்களுக்கு ஊதியம் கிடைக்குதா அப்படி பண்றதுல? செய்யணும்ன்ற ஓடர் ஆறதுக்கு செய்யறோம். பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் தெரியுது. இப்போ நான் பழைய 60 ரூபா ஒரு ஓலைச்சார் 300 350 500 வித்துது. இப்போ கோயில வட்டு நேரம் எல்லாம் விலை விலை வந்து இங்கே விட வெளிநாட்டுல வந்து கூடுது. வெளியில இங்கேயே விலை இல்லை. உங்கள்ட்ட இப்ப அதிகமா வியாபாரம் போறேன்டா இதுல வந்து வியாபாரம் போறேன். நீத்துப்பட்டி இடியப்பத்தட்டு. நான் ஆரம்பத்துல இந்த பேக் ஐட்டங்கள் செய்யக்க அது இங்க அவ்வளவு யூஸ் பண்ணல. குறைவு. நீத்துப்பட்டியில் அன்றாடம் வேணும். அது அன்றாடம் காசு கிடைக்கிறபடியும் அதோடய மிரக்கிறது. கையில காசு வந்தா தானே எங்களும் ஒரு சந்தோஷம். சரி இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த குழல் புட்டு செய்யறதுக்கும் குழல் புட்டு இருக்கு தானே அந்த இதை ஜவிக்கிறதுக்கும் இந்த நீத்திப்பட்டில செய்யறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு?
அது நீளமாவே இது கடுமைலக்கா. ஈஸியா சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு இது கூட வரும் bro. ஈஸியா சொல்லிட்டாங்க அம்மா, அக்கா, அம்மா, அது நீளமா வரும். இது அப்படி கும்பமா வரும். இதுக்குள்ள நிறைய பேருக்கு அவிச்சு கொள்ளலாம். okay. அதுல வந்து அது குறிப்பிட்ட அளவு தான். அண்ட் இதுலயே 2-3 இது வந்து மா அவிக்கிறதுக்கு ஆமா இது மா அவிச்சிட்டு. இதுக்கா போட்டு அவிச்சா லேட் ஆகும். இது அதுக்கண்டு அந்த வடிவம் இது இதுல அவிச்சா கரியா அவியும். அப்ப இந்த கடுமை பெரிய ஓட்டு இதுவும் அப்படித்தான் நான் அந்த சில நேரம் இதுக்குள்ள போட்டுட்டாது கரியா அவியும். இது கேம் ஆகும் அவத்து வச்சா நிக்கும். தண்டதான் போட்டுன்ற திருப்பி அதுல போட்டு விட்டால் அவியும். இதெல்லாம் கொஞ்சம் கண்ணறை இருக்கிறபடியா டப்பனா அவியும். அப்ப ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. ஆமா ஒவ்வொரு தட்ட விருப்பம் யாரு இது வேணும் அது வேணும்னு ஒவ்வொரு விளையாட்டு பந்து சின்ன பசங்க இப்போ உங்களோட வீட்டுல ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கீங்களா அப்படி செஞ்சது எல்லாம்? இதே ஐட்டங்கள் வீட்டோட. இதுங்கம்மா இது வந்து பூவாசான். இது நான் பூ கொண்டுறேன் என்ன பூ ஆர்டர் வந்து செய்து கொடுத்துட்டேன். இது பெட்டி கடந்தபடியா அப்படியே கிடக்கு. உங்க கையால வந்து இதுல எத்தனை கைவினை பொருட்கள் மொத்தமா செய்வீங்க நீங்க பனை மரத்துல? இந்த பனை யார் என்னென்ன ஆர்டர் தெரியணுமோ அத்தனை எத்தனை வெரைட்டியானது கிட்டத்தட்ட எத்தனை செய்திருப்பீங்க உங்க கையால அந்த இப்படியான பொருட்கள் விதவிதமா? வேறமா உள்ள இருக்கு போன்ல வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்து கொஞ்சம் கொளிக்க தெரியுமா அப்புறம் உங்களுக்குலாம்? புடைக்கத்தான் தெரியும். இங்க கொளிக்கிறது அங்கதான் புடைக்கிறது. அம்மா ஏகப்பட்ட வெரைட்டில இது பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்கடா. ஒட்டகம், நாய்க்குட்டி அப்படி சொல்லி அம்மா தனியாக சந்திச்சு இந்த இது சம்மந்தமாக போட்டி எடுக்க தான் போகணும் போல. உண்மையிலே வந்து இது நீங்க செஞ்சது அழகா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இதா ஜெர்மனுக்கா? இது எவ்வளவு கொடுப்பீங்க? இது பெருசு. அவர் கொஞ்சம் குட்டியா செய்தார். இதே நாள் மீனா கட்டது கிட்டத்தட்ட 5000 முடியும். 4000 மண்டாலும் கொடுப்பேன். உண்மையிலே எவ்வளவு கஷ்டம் இதை பின்னி எடுக்குது. ஆமா எல்லாம் மூலையில் தானே. அவர் ஒரு 9ஆம் மாசம் பேர் 2 கேட்டு 2 பிள்ளையா செய்தார். சூப்பரா இருக்குண்ணே. எதிர்பார்க்காதெல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்காதெல்லாம் பண்றாங்க நிறைய. அழகா இருக்கு. இப்போ உங்களோட வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படி இந்த இதுக்கு பகல் வேலை வீட்டு வேலை மற்ற எல்லாம் படிப்பிக்காம போறான். இது கூலியில வாழ்ந்து வச்சுட்டு இரவு 1 மணி மட்டும் இருந்தது. இது படிப்பு இதை கத்து கொடுக்குறீங்களா? ஏசியஸ் மூலமா இவன் இப்படி சும்மா சுத்திட்டு நூதாரியா ஏதாவது குறுக்க பழக்கி விடுங்க ஆளுக்கு. வண்டியிலே ஈரம் உண்டு. சரி ஓகே சரியம்மா. உண்மையா வந்து பாக்கைகள் வந்து சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பொருட்கள் வந்து செய்து விற்கிறீங்க தானே? இன்றைக்கு மட்டும் தான் வந்துருக்கு. ஓகே இப்படி ஏதாவது பொருட்கள் தேவைன்னா நீங்கள் அம்மா தொடர்பு கலைமகள் கோட்டைக்காடு சுன்னாகம் ஃபோன் நம்பர் இங்கே இருக்கு. அதில் ஜூம் பண்ணி காட்டி. ஓகே அது என்ன கற்பனையில வந்து பின்னி பண்ணிருக்கீங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா ஓகே. சரி அம்மாட நம்பர் வந்து பார்த்துருப்பீங்க, அது கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி நிறைய இடங்கள் வந்து இந்த நீத்துப்பட்டியும் சுலகும் வந்து இருக்குது. என்ன சுலகும் வந்து இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல என்னென்ன செய்யறாங்களோ அதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு போல. இதுதான் ப்ரோ என்ன பாம்பு வைக்கிற வீட்டு. இது என்னமா சொல்லுவாங்க? பாம்பு பட்டின்னு சொல்லுவாங்க. பழங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாம் வெளிநாட்டுல இதெல்லாம் இப்ப பாவிக்கிறோம். சாப்பாடு வைக்கிறதுக்கு வெள்ளப்பட்டியா செய்திருக்கிறோம். இது தொட்டில் பாயன் குழந்தை பிள்ளைல படுக்கையில் போடுறது. முதல் உண்மையிலே வந்து இப்ப எல்லாம் லெதர் அந்த ரப்பர்ல பாவிக்கிறாங்கடா. இதான்டா உண்மையில உடம்புக்கு நல்லது. வெக்க நேரங்கள்ல சாப்பாடு போட்டு வைக்கலாம். பழுதுவாடையாது, பழுதாகாது. பிரிட்ஜில் எல்லாம் வைக்கணும். இதுலதான் எல்லாரும் வைக்கிற வெடிய பம்புட்டு எல்லாமே அந்த காற்றோட்டத்துக்காக நாங்கள் இது செய்திருக்கோம். அந்த இதுக்குள்ள இப்ப இப்படி கொச்சிக்காமல அப்படி அது எல்லாம் இது அது சாப்பாடும் வைக்கலாம். சாப்பாடு வைக்கலாம். இடியப்பம் இதெல்லாம் வைக்கலாம். சரி இப்படி ஒரு சாப்பாடு வைக்கிற பொட்டி எவ்வளவு? இப்போ இது வந்து இது 900 ரூபாய். இது 1000 ரூபாய். எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கும் இது வந்து? வருஷ கணக்கா பாவிக்கும். ஓலை வந்து எப்பவுமே பழுது விடாது. நல்ல எனக்கு தெரிஞ்சு இதுல சாப்பாடு வைக்கக்குள்ள வந்து சாப்பாடு பழுதாக நினைக்கிறேன்னு பழுதாம வந்துருக்கு. காற்றோட்டமா இருக்கும். அப்படியே இது முன்னாடியே வந்து பாம்புக்காக தான் பண்ணாங்களா? இல்ல நீங்க வேற எதுக்காக பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்க அதுக்கு பிறகு பாம்புக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. நீ உங்களை விட்டு பாம்பு பண்ணிருக்கீல கொண்டு அது அந்த பாம்பு இதுக்குள்ள இருக்காது. ஆமா ஓகேங்கம்மா, தேங்க்யூ. அப்படி அங்க பாஸ்கெட்லாம் இருக்கு பாத்தியா? ஓம்டாப்பா. ஆமா நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து கூட உண்டு பாஸ்கெட். சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ற பாஸ்கெட். என்னன்னா
சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற கேக் எல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு, மற்றது கோயிலுக்கு அரிச்சின வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்துருக்கேன் நான் வந்து. என்னன்னா ப்ரோ வந்து நம்ம நாட்கள் வந்து இதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க அதிகமா. இப்போ சிங்களாக்கள் இந்த கல்ச்சர் எடுத்துட்டாங்க தெரியுமா? கூட கோயில் எல்லாம் வந்துட்டு அவங்க இந்த பொருட்களை யூஸ் பண்றாங்க. இது என்ன சின்ன பிள்ளைங்க நீங்களே செய்றீங்க? நீங்க பண்றீங்களா? இல்ல நீங்க இருக்கிறீங்க, நீங்க பிசினஸ் பண்ண வந்தீங்க அப்படியா? ஓகே. இது டிஃபரெண்ட். இது யார் உங்களோட அம்மா இல்ல யாரு செய்யறாங்க? பண்றாங்க உங்களோட அக்கா. ஓகே. இதுல வந்து கல் பதிச்சிருக்காங்களா? ஆரி ஒர்க் மாதிரி. எப்படி வேறு டிசைனா நல்லா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்றல ப்ரோ. அங்க பார்த்ததுல சின்னண்டா. ஆமா, இதுக்குள்ள அந்த தங்க நகைகள் வைக்கிறது அது வைக்கலாம். அண்ட் இப்போ நீங்க கேக் பண்றது அந்த இதில் வைக்கலாம். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. இது நொங்கு வச்சிருக்காங்க இதுல இருந்தா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நொங்கு வந்து வெட்டி கொடுத்து கொண்டிருக்காங்களே. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து வச்சிருக்காங்க. நொங்கும் வந்து இந்த வெயிலுக்கு அண்ட் வந்து இவனை போல ஆக்கள் மூளை வளர்ச்சிகளுக்கு எல்லாம் அது பச்சை போயல நொங்கால அடிப்பா. நொங்கு மூளை வச்சுக்கிட்டு சம்பந்தம் நொங்கால அடிச்சு கொள்ள போறாங்க. அப்படி சொல்லி தாண்டா சாப்பிட வைக்கலாம். சரி, பிசினஸ் ஐடியா தான் எல்லாம். அதெல்லாம் டெக்னிக். இது பனையில செய்யறதா? வணக்கம், நாங்க வந்து மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கோம். மட்டக்களப்புல எங்க இல்ல, உங்களை வந்து நல்லாவே தெரியும், உங்களை சந்திக்கணும் பண்ணிருந்தேன். சூப்பர். நான் கவலைப்பட்டேன் ப்ரோ. யாழ்ப்பாணத்துல இப்படி எல்லாம் பண்றாங்க, நம்ம ஊர்ல பண்ண மாட்டேன், நம்மளும் தெரியல. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. இப்போ இல்ல உண்மையிலே வந்து நாங்கள் அதை பிரிச்சு சொல்லல. என்னண்டா அதிகமா வந்து இந்த பனை மரத்தை தேவையில்லான்னு அதை தாண்டி வந்து முக்கியமான விஷயங்கள் செய்யறேன்டா அது யாழ்ப்பாணத்துல நடக்குது. நாங்கள் நிறைய வீடியோவில் காட்டிவோம். அப்போ நாங்கள் யோசிக்கிறாங்க இதை வந்து பெட்டிகுலோ சைட்ல வந்து யாராவது செய்வாங்களா சொல்லி. பணங்கள்ல கூட வந்து இங்க யாழ்ப்பாணத்துல எல்லாம் இவரை எடுத்திருப்பாருல. நம்ம பக்கம் வந்து இல்ல. அதெல்லாம் வீடியோ காண்டி மட்டும். சரிங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எங்கள்ட்ட வந்து பனையில செஞ்ச சோப் இருக்குது. வாவ். இந்த சோப் வந்து நாங்க இப்ப ISO சான்றிதழ் பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னும் வந்து எங்கட மட்டக்களப்பு தமிழருக்கோ இல்லாட்டி இலங்கை தமிழருக்கோ இதுல பெருமதி விளங்குது இல்ல. இப்ப இது வந்து வெயில் காலத்துல வர அந்த வேர்க்கூறுக்கு எல்லாம் வந்து இது சரியான நிலம். ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டா வச்சிருக்கும். அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது இதுல காக்கனம்பூ சோப் இருக்கு, சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாமே இந்த ட்ரெடிஷனலா நம்மட பழைய கல்ச்சர்ல இருந்து மாறி வந்த இதுகளை அப்படியே மீள் உருவாக்குறீங்க. சூப்பர். அது முருங்கை இலையில முருங்கை கீரை பிஸ்கட்டா? அடுத்தது என்னதுக்கு நன்மைன்றதை சொல்றீங்களா? இது வந்து என்னன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளோட நன்மையும் நான் ஷார்ட்டாவே சொல்றேன். இது வந்து எப்படின்னு சொன்னா கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சுகர் இப்படியான வருத்தங்களுக்கு வந்து இது நம்மள சாப்பாடாலேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ டேப்லெட் போடணும்ன்றதை தாண்டி உணவாலேயே நாங்கள் சரியாகி கொள்ளலாம். அதான் எங்களோட இது. அடுத்தது எங்களோட ப்ராடக்ட்ல வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம், கலர் ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணவே மாட்டோம். அது எப்படி வருதோ அப்படியே நேச்சுரலாவே. நான் இன்றைக்கு தான் பாக்குறேன் வந்து இப்படி இந்த பணமர சவக்காரம் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. முன்னாடி அந்த பணம் அதுதான் இப்ப எங்களுக்குமே பெருசா தெரியாது. இந்த யுத்த காலங்கள்ல வந்து எங்கட அம்மாக்கள் மாமாக்கள் அப்படி அவங்க வந்து பெனங்கோட்டையில தான் உடுப்பு துவைச்சது மாதிரி எல்லாம் இருக்குது கதைகள். அப்ப அந்த பென தமிழ் அடையாளம், அதை நாங்க விடக்கூடாது. சரி, பெட்டிகுலர்ல இருந்து நீங்க எப்படி இதெல்லாம் வந்து செய்யப்படாது? அங்க உங்கள்ட்ட ஏதாவது ஆபீஸ் இருக்கா? அங்க வந்து பாலமீன் மடு மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் ஏரியாவில் தான் எங்களது இருக்குது. அப்ப நாங்க இப்படி வேற வேற கண்காட்சிகளுக்கு போறது. அப்ப அதுல இவ தொடர்பு கொண்டுதான் இப்ப நாங்க இங்க வந்து இருக்கிறோம். சரி, கடற்கரை காட்டுறோம் என்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே படம் சொல்லி. இது வந்து காளான்ல செஞ்ச பிஸ்கட், இது முருங்கை இலையில செய்த பிஸ்கட், இது சங்குப்பூ பப்படம், இது முருங்கைக்கீரை பப்படம், இங்கே சோப்ஸ் இருக்கு, மசாலா சாய் இருக்கு. இது காத்தாங்குடி ஃபேமஸ். ஆனால் நாங்க செய்யறோம். இது சூப் இருக்கு, சங்குப்பூ சூப் இருக்குது, முருங்கை சூப் இருக்குது, கனங்காயில பிஸ்கட் இருக்கு. இதுல எனக்கு ஏதாவது வாங்கணும். மசாலா இது வந்து ஒரு தரம் தான் யூஸ் பண்றதா இல்ல? இதுல 4 பேர் குடிக்கலாம். இதுல 3/4 லிட்டர் தண்ணியில வந்து இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு காய்ச்சி எடுக்கும். இது நான் பார்த்தேன், நிறைய நன்மை இருக்குது. சங்குப்பூவோட சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணி இருக்கிற சோளனும் நாங்க சோளம் பருப்பு வாங்கி நாங்களே கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஒன்றும் கடையில இருந்து எடுக்கிறல்ல, ஸ்பைசஸ் மட்டும். இப்போ இது உடனடியாக சாப்பிடலாமா? உடனடியாக சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலாக உடம்புக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கொண்டு தான் செய்திருக்காங்க. வந்து அதுவும் மட்டக்களப்புலேருந்து செய்திருக்கா பாருங்க. அக்காவை நாங்கள் முடிஞ்சா நேரடியாக பெட்டிகுலரில் போய் சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த இது சம்மந்தமாக நாங்கள் வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா இப்படியான தொழிலெலாம் வெளியில் கொண்டு வரணும் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கோமா? நீங்கள் சங்குப்பூ பப்படம்
முருங்கிலையில் வந்து பிஸ்கெட்டா ப்ரோ அதுவும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கு ப்ரோ. ஸ்டார் மற்ற சாப்பிட தாண்டி இப்போ டயட்ல இருக்க கூட நல்ல வாவ். சில டைம்ல ஓ உண்மையாவே நல்லா இருக்கு. இல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் வந்து அந்த ஆயில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல இதுக்கு வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். Butter. முருங்கையோட ரியாக்ட் பண்ணுவீங்களா அந்த ஸ்மெல் ஒன்று வருது. அது ஓகே. அந்த சில பொருட்கள் சாப்பிட கூட வந்து உடம்பு நல்லா இருக்கு வீடு வரும் அப்படி நினைச்சு கொண்டு சாப்பிடலாம். உண்மையாக நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. அதுவும் டிசைன் உள்ள வச்சிருக்கீங்க. சரி இதுன்ற விலை வந்து ஒவ்வொன்றுக்கும் அதில் போட்டிருக்காங்க. இவங்கள்ட்ட இந்த பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லிச்சுன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட வாங்கிடுங்க. வாட்ஸ்அப் கொரியரும் பண்ணுவோம். வெளிநாடு அனுப்புவீங்களா? வெளிநாட்டுக்கு தான் ஒரு வேலை வாய்ப்பு. உண்மையாவே எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா வெளிநாடுகள்லயும் எங்கட பொருட்கள் கேட்குறாங்க. எங்கட பிராண்ட் இல்லாம லேபிள் இல்லாம நார்மலா இப்படி பல்கா கேட்குறாங்க. அப்ப அப்படி கொடுக்க விருப்பம் இல்லை. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இது எங்கட சொந்த முயற்சி சொந்த மூளையில செய்யறோம். அப்ப எப்படி உங்களுக்கு இதுக்குள்ள ஆர்வம் வந்து இதை செய்யணும்? இல்ல எனக்கு தொழில் ஒன்று தேவைப்பட்டது. என் ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியான பேடா இருந்தது. மிஸ்டர் வந்து சவுதியில குடிபெட்டு போலீஸ்ல இருக்கிறாங்க. அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கணும். அப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து வித்தியாசமா எதையாவது செய்யணும். அதோட நாங்கள் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணி தரோம். எங்களோட சார்பா வந்து இதை செஞ்சு தரோம். பெட்டிகளோ வந்து நீங்களே இவ்வளோ எங்களை தொடர்பு இல்லை. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் செய்திருக்கோம். இது உண்மையை சொல்லணும் என்னன்னு சொன்னா இந்த யூடியூபர்ஸோ இல்லாட்டி டிக்டாக்ஸ் அவங்களோ யாரையாவது நாங்கள் கண்டக்ட் பண்ணக்குள்ள ஒரு அமௌண்ட்டை கேட்பாங்க இந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்களே எங்களை இன்னும் ஃபாலோ பண்ணல. நாங்கள் இது வரைக்கும் ப்ரொமோட்டுக்குன்னு சொல்லி காசு வாங்கினதில்லை. எங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வெளியில கொண்டு வரோம். தம்பி நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறத வந்து வீடியோ போடுறதுனால நாங்கள் போறது இல்லை. பிடிச்சா மட்டும் அந்த இல்லை. நான் உங்களை நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நீங்க இங்கே கரடியனார் அங்கால இங்கெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அந்த அந்த செல் பட் அந்த அந்த அண்ணாடது ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருந்த ஒரு அக்கா கிட்டடியில 2-3 வீடியோ பார்த்தேன். நன்றி. கண்டிப்பா நேரடியா வந்து சந்திக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஒன்று பாருங்க. இது என்னது? இது வந்து பெனையில செய்யறேன். 2 காசை கொடுத்துறேன். ஓகே எவ்வளோக்கா டோட்டல்? இது எவ்வளோ? குறைச்சலாம் நீங்கள் நீங்கள் எவ்வளோ சொல்லுங்க. இது 550 ரூபா. இது எவ்வளோ? சரி ஓகே சரி. 1000 இல்ல இல்ல அது வாங்கி அது வாங்கி அது வாங்கி அது வாங்கி இதை பாரு. இதை உடைச்சு பாரு. அதை உடைச்சு சாப்பிட்டு பாருங்க. உடைச்சு சாப்பிட தரலண்டு வந்தா திரும்ப லாக் பண்ணலாம் பேக் வந்து. உடைச்சு திரும்ப வைக்கலாம். வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க இப்படியான பொருட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னென்ன பொருட்கள்லாம் வந்து இந்த பணி உற்பத்தியில் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வந்திருக்கீங்க. சின்ன பாக்ஸில் இருந்து அண்ட் எதுக்கு அக்கா ஸ்கேஸ் இதை எதுக்காக அக்கா யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து டீ கப் வைக்கிறது. டீ கப் வைக்கிறது. அதுல வைக்கிறது. ஓகே ஓகே. இது வந்து அழகுக்காக வந்து பென் ஹோல்டர் பென் ஹோல்டர். ஓகே சூப்பர். ஸோ இந்த கிட்டக்கெல்லாம் பூல் நூலில் பண்ணுறீங்களா? பூல் நூலையும் பண்ணிருக்கோம், பனோலையிலையும் செய்திருக்கோம். இந்த இருக்குது பனோலையும் செய்யறது. அழகா இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றுக்கு வந்து என்ன மாதிரி பிரைஸ் வந்து வச்சிருக்கீங்க? இது வந்து 250 ரூபா வரும். இது ஒன்று 150 ரூபா. ஓகே. இது வந்து இடியப்ப தட்டு 60 ரூபா. 60 ரூபா. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பின்னக்கட்டு பண்ணுறீங்க? வீட்டில் இருந்து நாங்கள் சுய தொழிலாக செய்து கொண்டிருக்கோம். இது எங்களோட வருமானம் இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொந்த இடம்? சொந்த இடம் வந்து பெட்டிக்குலோ கொக்கிவில். கொக்கிவிலா நீங்க? ஓகே. பெட்டிக்குலோல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர் வந்திருக்கீங்க. அருமை அருமை. சொன்னா பாத்தீங்களா ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 4 பேர் கிட்ட வந்திருக்காங்க வெட்டிக்குலோல இருந்து. நான் நினைச்சேன் நான் வந்து இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. பட் அப்படி கிடையாது. வந்து இங்கே இப்படியான எக்ஸிபிஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு இப்படியான தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து போவாங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைகளால் செய்யப்பட்டவை தனி மனித மாற்றமே சமூகத்தின் மாற்றம் பிளாஸ்டிக் உற்பத்திகளை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அக்காட்டையும் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. வணக்கம் அக்கா. நீங்கள் எங்கே? வணக்கம் தம்பி. நான் வந்து மட்டக்களப்பில் மயிலம்பாவளியிலிருந்து வந்திருக்கிறேன். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது? இதெல்லாம் வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட 2010 இருந்து செய்து பொறினுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து நாங்கள் அப்புறம் ஸ்டொப் ஆகின கோவிட்டோட. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 150 பெண்கள் தங்களோட வீடுகளில் இருந்து ஹேண்டேஜ் ப்ராடக்ட் கூட செய்து தராங்க. மட்டக்களப்பு மார்க்கெட்டுக்கையும் ஒரு சின்ன சொப் வச்சு கச்சேரிக்குள்ளையும் வச்சிருக்கிறோம். இந்த சொப்பின் பாஸ்கட்டுகள் இருக்குது, கூடைகள்,
இது பொருட்களை எடுக்கக்கூடிய மாதிரி ஃப்ளவர் பாஸ்கட் பூக்கொத்துகள் எல்லாம் செய்து கொடுக்குறோம். அடுத்தது டேபிள் மேட்டுகள் செய்கிறோம், எல்லா அளவுலையும் செய்து தருவோம். டைனிங் ஹாலில் வைக்கிறதுக்கு, டீ கப்புகள் வச்சு மூடுறதுக்கு பாரம்பரிய உற்பத்தி பொருட்களையும் செய்கிறோம். அதே நேரம் நவீன இதுலேயும் செய்கிறோம். இந்த நம்ம சாப்பாடுகளை தூக்கி வைக்கிற அந்த திருகனை, அடுத்தது வந்து டேபிள் மேட் 300 அப்படியான உற்பத்தி பொருட்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன நிறத்தில் கேட்குறாங்களோ அந்த நிறத்தில் நாங்கள் உற்பத்தி பொருட்களை செய்து கொடுப்போம். எல்லாமே இருக்குது. 07 44 62 195. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ மட்டக்களப்பை பொறுத்தளவில் இந்த உற்பத்தி பொருட்களை பெரிய விலைக்கு வாங்க மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை தான் இருக்கு. செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, செய்யக்கூடிய பனை வளமும் நிறைய இருக்குது. ஆனால் விற்கிறதுக்கு அதை ஒரு நல்ல காசை தந்து எடுக்கிறதுக்கு தான் ஒரு இடம் இல்லாமல் இருக்கு. உழைப்புக்கான ஊதியம் வந்து அங்கே வந்து கிடைக்கிறது. இங்கே வந்து உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்களுக்கான சரியான ஒரு ஊதியம் வந்து கிடைக்கப்படுது. ஸோ பெர்டிகுலர் உள்ள இந்த இப்படியான எக்ஸிபிஷன் நடக்கிறத விட தாண்டி அப்னா பக்கம் நார்த்து பக்கம் மோஸ்ட்லி இந்த எக்ஸிபிஷன் அதிகமாக நடக்கும் இல்லைங்களா? அப்போ இப்போ இங்கே கிடைக்கிற ஒரு வேலை வந்து நம்ம பக்கங்களையும் கிடைக்கும்னு சொன்னால் அவங்களோட வாழ்வாரம் வந்து பாதிக்கப்படாது. அதனால எல்லாரும் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். வாழ்த்துக்களுக்காக கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் இதை நிறைய கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வந்து சொந்தமாகவே பஸ்ஸில் தான் நாங்கள் ஒரு 5 பேர் வந்த நாங்கள். அப்போ அதுலேயும் ஒரு கொஞ்சம் உற்பத்தி பொருட்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் இதுக்கான தேவை கூடுதலாக இருக்குது. நிறைய பேர் நல்ல விலைக்கு விற்கிறாங்க, வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இங்கே. அப்போ எதிர்காலத்தில் இப்படியான இதுகள் நடக்கக்குள்ள எங்களையும் அழைச்சா நிச்சயமாக வந்து நாங்கள் உற்பத்தி பொருட்களை எங்களை மாதிரி இருக்கிற உற்பத்தியாளர்கள் கொண்டு போகலாம். தேங்க்யூ தம்பி. ஓகே, அப்படியே இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலேருந்து வந்தவங்க தான். கிட்ட வந்து இருந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணி கொடுறாங்க. நான் குறைச்சி இடம் போடக்கூடாது, எல்லா இடத்துலையும் வந்து இந்த திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு தான் தெரிகிறது இல்லை இது. அதான் உண்மையில் வந்து என்னென்னா மட்டக்களப்புலேருந்து வந்திருக்காங்க, யாழ்ப்பாணத்துலேருந்தும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து வடகிழக்குன்னு தனியாக பார்க்காம இலங்கை பூராவும் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பனை சம்பந்தமான இந்த கை பொருட்களை வந்து செய்து அதை விற்பனை செஞ்சால் நம்மட பக்கம்தான் வளர்ச்சி அடைய முடியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படியே இங்கேயும் வந்து என்னது என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? என்னங்கண்ணா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாண்ணா? இல்லை அல்ல, ஓசியில் கொடுக்குறதெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்காக தான் வந்து கேட்குறாரு. இது ஏன்னா நீங்கள் இப்படி ஃப்ரீயாக பண்ணுறீங்க? இது வந்து நான் எங்க பொஸ் தான் இது ஆர்டர் செய்து கொடுக்கணும். அதை ஆர்கனைசர் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இதை பற்றின விஷயங்கள் வந்து அண்ணா வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. நம்மளுக்கு இதை பற்றின மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து போய் சேரும். ஸோ இதை பற்றி வந்து உங்களால் விவரிக்க முடியுமா? ஷூர். இன்றைக்கு வந்து சேவலைஃப் என்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து இன்றைய நாளை பனைக்கான ஒரு தினமா அங்குரார்ப்பணம் செய்கிற நிகழ்வை இன்றைக்கு ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வை ஜேர்னி பிரைவேட் லிமிடெட் நாங்கள் வந்து சமூகம் சார்ந்த ஒரு சுற்றுலாத்துறை அபிவிருத்தியில் முன்னணியில் யாழ்ப்பாணத்தில் பங்கு வைத்து கொண்டிருக்க ஒரு நிறுவனம். ஸோ இன்றைக்கு நாங்கள் அவைகளோட இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கோம். இன்றைய இந்த எங்களோட ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோடி நீங்கள் கல்லை வந்து நீங்கள் சுவைத்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு எங்களை யாழ்ப்பாணத்தில் கல்லை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் அது என்ன மாதிரி இருக்குமென்னு தெரியாது. பட் ஒரு பனை சார்ந்து ஒரு ஆரோக்கியமான பனையிலேருந்து வர ஒரு வெளியீடு தான் கல்லை சொல்லுவோம். பதநீர் வேற கல் வேறையா? ரெண்டு வேற. அடுத்து வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த டோட் பேக் பெயிண்டிங் செஷன் ஒன்று வச்சிருக்கோம். இந்த ஈவென்ட் வந்து எங்கள்கிட்ட சுவடு என்ற ஒரு கம்யூனிட்டி ஸ்பேஸ் வந்து நாங்கள் இனோவேட் பண்ணியிருக்கோம். பசங்களை இன்வைட் பண்ணி அப்படி அவங்களுக்கு இந்த பசங்க வந்து இப்போ நாங்கள் இப்போ டோட் பேக்ஸில் வந்து இந்த டோட் பேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோத்தாக ஆனது, எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஆனது. அப்போ ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு நிறுவனமாக சுற்றாடல் நியமன பழக்கங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இவைகளோட கிரியேட்டிவிட்டியும் வளர்க்கறதுக்காக நாங்கள் இந்த செஷனை இதில் செஞ்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்தியன் ஈவெண்ட்டுக்கு வராக்க பனை சம்பந்தமான ஏதாவது ஒரு படத்தை வரைஞ்சி அதை பெயிண்ட் பண்ணி அதோட ஞாபகமாகி கொண்டு போகும். அவங்க பண்ண ஆர்ட் பண்ணதெல்லாம் அங்கே இருக்கு. ஓகே, அங்கே இருக்கு, அங்கே பாருங்க. அண்ட் இதில் வந்து இந்த சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ அவங்கள ஓனா பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து அவங்க காசுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க, அவங்களுக்கான கிடைக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறீங்கல்ல, இதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது? எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து சமூகத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இன்கேஸ் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு இது புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து ஒரு டூரிசம் செக்டரில் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறோம். எங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டானது. ஒரு வார சுற்றுலாவியாக இருக்கட்டும், லோக்கலாக இருக்கணும், இருக்கலாம், நாங்கள் ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்குறதுல
நாங்கள் முதல் நிலை வைக்கிறார்கள். சூப்பர். அப்படி இருக்கும்போது இங்க என்னென்னலாம் இன்னைக்கு ஃப்ரீயா நீங்க பண்றீங்க உங்களுக்கு? இன்னைக்கு நாங்கள் ஒடியல் கூழ் கொடுக்குறோம் ஃப்ரீயா. மற்றது கல் நீங்கள் ஃப்ரீயா வச்சு பார்க்கலாம். மற்ற டோட் பேக் பெயிண்டிங் வந்து கிட்ஸுக்கு ஃப்ரீ. ஓகே. அடல்ட்ஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் 1500 சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த பக்கம் நொங்கு இதெல்லாம் வேற டீம் கொடுக்குறாங்களா? அது ஃப்ரீயா தான் சேவலைவால ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் உண்மையில. ஸோ இது வந்து ஒரு நாள் மட்டும் ஏன் நீங்க பண்றீங்க? இது இன்றைய நாள்ல அங்குரார்ப்பணமா இது இங்க செய்யப்படுது. பட் இன் ஃபியூச்சர்ல ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் நாங்க செய்வோம். பட் எங்க கம்பெனிஸால வந்து நாங்கள் மட்பாண்டம் சார்ந்த ஆக்களோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம், பனைமரம் சார்ந்த ஆக்களோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படி சமூகம் சார்ந்த பொருளாதார ரீதியால சூப்பர் உண்மையில வந்து என்ன சொன்னா நான் இங்க பார்த்ததுல வந்து நீங்க பாத்திருப்பீங்க யாழ்ப்பாணம் மட்டக்களப்புன்னு சொல்லி பல பகுதியில் இருந்தவங்களுக்கான சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து. ஸோ இந்த நாளை வந்து அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி இப்படிலாம் பண்றது வந்து பெரிய விஷயம். அவங்களுக்கான வாய்ப்பு வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஸோ அந்த வகையில ஒரு மீடியா சார்பில் நாங்கள் வந்து உங்ககிட்ட தேங்க் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. யோ சுவடு. ஓகே, எனக்கு வந்த ஆளுக்கு ஒடியல் முன்னாடியே பார்த்துட்டாங்க. நான் அண்ணாட்ட கேட்டுறேன், அண்ணா செய்யறேன் ஒடியல் கூழ் வந்து செஞ்சு இன்னும் கொஞ்சம் முடிகிறதுக்கு லேட் ஆகும். அது கொஞ்சம் இப்போ ரெடி ஆகி கொண்டு இருக்கு. அரை வரல. ஓகே, சரி. அரை வரல சின்ன பிள்ளைங்க கீறாங்க, அதை பார்க்கலாம். எஸ், அவங்க கீறது வந்து பார்த்தீங்க சொன்னா இங்கேயும் இருக்கு ப்ரோ. இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? நானும் கிட்ஸ் தான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயா இங்க வர தாடி கூட வளரலாம் எனக்குலாம், சின்ன பையன் நான். அதாவது இந்த பேக்ல வந்து படியங்கள் வரைகிறாங்களே, அவங்கள அந்த ஓவியங்களை வரைஞ்சி கையால. ஏப்பா தம்பி உனக்கு என்ன வயசு? 13. தம்பிக்கு 12. உங்களுக்கு 14. உங்களுக்கு 11. இப்போ நீங்க ஸ்கூல்லலாம் வந்து ஆர்ட் பாடம் தான் எடுக்கிறீங்களா? இருக்கிறீங்க. இதெல்லாம் ஏதாச்சும் பார்த்து ஒன்று இருக்கிறீங்களா, இல்லை நீங்க மைண்டுக்குள்ள நினைச்சு தக்குறீங்களா? பார்த்துட்டு நீங்க மைண்டுக்குள்ள நினைச்சு. ஓகே, இன்றைக்கு எத்தனை கீரை இருக்கீங்க மொத்தமா? இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர். நீத்துப்பட்டி. ஆமா, என்ன ப்ரோ நீத்துப்பட்டி? ஓகே, நீத்துப்பட்டி அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அங்கே அந்த இப்படித்தான் வரும் போல செஞ்சோன்னு வந்து பேக் இப்படி வரும். இதனாலதான் ப்ரோ இந்த கிராமத்து ஸ்டைல் வந்து பிடிக்கும் சொல்றது இதாலதான். ஒருத்தருமே இல்லை, நான் சமைச்சிட்டு அந்த பக்கம் வந்து ஆர்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க பெயிண்ட் பண்றாங்க. இந்த இதுல என்ன போட்டுருக்காங்க வாஜி பாய் பனைமரத்தின் வாழ்க்கை வட்டத்தில் வாசிக்கிற நிறைய மாச்சல் இருக்கு. பனைமரத்தின் வாழ்க்கை வட்டம். பனைமரம் என்பது ஒரு சாதாரண மட்டுமல்ல. ஒன்னு புறா இல்லை வாசிக்க தலை சுத்துனா என்ன உடனடி நிவாரணம் இல்ல ப்ரோ. இங்கே மேல அவங்கள்ட்ட இதை பார்க்கலாமா? அப்படி திறந்து என்னதை பார்க்க போறோம்? கல்ல பார்க்கலையே. இல்ல கல்லு பார்க்கல ப்ரோ. இது புகை வருது. அது கண்ணுக்கு அப்படி தெரியுதா? என்ன கண்ணுக்கு அப்படி தெரியுதா? அது மூடி வச்சா அப்படி அந்த கேஸ் வரும். ஓகே, சரி. அப்ப நீங்க சுவைச்சு பாருங்களேன். கூட குடிக்க விட டேய் உண்மையா நினைக்கிறாங்க வந்து கல் வந்து அதிகமான ஆல்கஹால் இருக்கு அப்படி. ஆனா உண்மையா இல்ல, கல் வந்து உடம்புக்கு நல்ல குடிக்கும். அது நீங்க உங்களோட இதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்களா? அதான் நான் நேரத்துல வீடியோ எடுத்து வந்தேன். அப்ப அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோம். சும்மா போயிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு. ஆனா இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தா பதநீரும் கல்லு ஒண்ணுன்னு. ஆனா வேற இல்ல ப்ரோ, அளவோட தான் எடுப்போம் ப்ரோ. அப்படி வழியோட மாட்டோம் நாங்க. அந்த மனத்துக்கு தான் காசு. அது வெடிகளோட வந்து தென்னங்கள் தான் இருக்கு, வனங்கள் இல்லை. என்ன இது? டேய் ஓவரா ரியாக்ட் பண்ணாதே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உடன்கல் அப்படி இப்ப எல்லாரும் சொல்லுவாங்களே, இப்ப ஏன் இந்த கல்லை கொண்டு நீங்க இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? ஏன்னா கல்லை தப்பா தான் பாக்குறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க, தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? தெரியாதனால இந்த ப்ரோ பாருங்க ப்ரோ, கேரளாவில் வந்து இன்னைக்கு இதை ஒரு மருத்துவ குணமா தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல தான் அலோவ் பண்றாங்க. இல்ல கேரளாவில் வந்துட்டு அவ்வளவு தெரியுது இல்ல. புளிப்பா வந்து தான் இருக்கிறேன். இந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் அங்க அந்த பனைமரத்துல இறக்குறவங்க குடிச்சது இனிப்பா இருந்தது. இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் புளிப்பா இருக்கு. உடன்கல்லு இனிப்பா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நான் இருக்கு? கிட்டத்தட்ட எவ்வளவு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு எடுத்த ஒரு 5 to 6 ஹவர்ஸ்ல நல்லா புளிச்சு ஆல்கஹால் கண்டென்ட் கூடிரும். இது போக அந்த வைன் மாதிரி அந்த ஆல்கஹால் கூடிக்கிட்டே இருக்கும். ஆல்கஹால் கண்டென்ட் கூடிரும். வைன் அளவுக்கு அப்படி ப்ராசஸ் ஆகும். பட் கல் பழங்கள் தான் இருக்கும். அதே பிரே குடிச்சா சில ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஓகே, தேங்க் யூ. ஜஸ்ட் ட்ரை பண்ணி வந்து நல்ல விஷயம். இப்படியான அதாவது பனைமரத்துல இருந்து கிடைக்கிற எல்லாமே வந்து பயனுள்ளதுதான். அந்த வகையில இதுவும் உண்டு.
இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னொன்று தெரியுமா ப்ரோ, இலங்கையில சிங்களவர்களுக்கு கிடைக்காத வரப்பிரசாதம் வந்து தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து சிங்களவர்களோட ஏரியாவில் வந்து வளராது, வடகிழக்கு பகுதியில் மட்டும்தான் இருக்கு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சைனா காப்பரில் கொண்டு போய் நட்டு வச்சிருக்காங்க அங்கே. பனைமரத்தில் பயன் தெரியாது நிறைய பேர். ஸோ அதை விளக்குற மாதிரி வந்து இப்படி ஒரு இது விஷயம் செய்திருக்காங்க. சரி, நன்றி. வருவோம், கூழ் குடிக்க வருவோம். நைஸாக கட் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நிற்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரியோ, டேஸ்ட் பண்ணி பார்க்கறது நிற்கிறாரு. சாரி ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. இல்லை இல்லை நீங்கள் ப்ரோ உள்ள வெளியில் போக தேவையில்லை. சரி ப்ரோ, மல்ல இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இதுதான் ஏன் என்ன ஓகே இது ஓகே. ஸோ இதில் வீடியோவில் காமிச்செல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும். ஓகே சூப்பர். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை இயர்ஸாக நான் பண்ணுறீங்க இதெல்லாம்? இது ஜேர்னி வந்து எஸ்டாப்லிஷ் ஆகி 5 years. சூப்பர், நல்லது. நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணுறாங்க. இது இப்படி ஆங்காங்கே நிறைய பேர் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி இப்படியான சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களோட பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வருங்க. சூப்பர். சாப்பாடுன்றது நாங்கள் முதலாவது நிற்கிறோம் நாங்கள். எஸ், அதுவும் ஓசியில் குடிச்சா வாங்க. ஓசியில் கொடுத்தா 2-3 பேரும் சாப்பிடுவாங்க. தெரியும். என்ன ரொம்ப காண்பிச்சிருக்காங்க ப்ரோ, சின்னதா ஃப்ரீயா கொடுக்குறீங்களா இல்லாட்டி போய் நடிக்காடா ஃப்ரீ என்று தெரிஞ்சுதான் அந்த ஸ்பொட்டுக்கு வந்தான். அவன் இங்க வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறீங்களேன்னு கேட்கறான். ஆமா கொடுங்க. நல்ல நொங்கா பார்த்து போட்டுங்க, பெரிய நொங்கா. நொங்குல எது என்ன நல்லதுன்னு கெட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய கண்டு இருக்குடா. நாங்கலாம் நொங்கோட விளையாடு இருக்குமா? ஓ, பெரிய அந்த இது இருக்கு. நொங்கோட விளையாடி இருக்கானா? நொங்கோட விளையாடி இருக்கா? இந்த ஜில்லு போட்டு ஓடுறது தெரியா? ஃபுட்பால் வாலிபால் எல்லாம் தான் அவங்களோட ஊர்ல நொங்கெல்லாம் தான் விளையாடுவாங்க. அதான் நொங்கோட விளையாடுனா அவரு அறிவித்தனா. விளையாட்டில் பங்கு ஆர்வம் உள்ளவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல இருக்கு விளையாட்டு எனக்கு ப்ரோ. நொங்கு நிறைய நாள் ஆட்டத்தில் கலருவாங்க ப்ரோ. மண்டேலுக்கு வந்தாச்சு 2 கேம் விளையாடி தான் போகணும். என்ன கேம் ஒரு கேம் முதலாவது கேம் வந்து தட்டோடு தடக்காமல் ஓடனா, தலையில இடியப்ப தட்டு அதுக்கு மேல உங்களை கொட்டை வச்சுட்டு நீங்க ஓடி வரணும். தட்டோட கேம் நேம் சொல்லுங்க. தடக்காமல் ஓடு. தட்டோடு தடக்காமல் ஓடு. தடிக்கிறவா புள்ள அங்க இப்பதான் கல்லு குடிச்சிட்டு வந்தாங்க. டேய் காத்தடிக்குது விடாத காத்தடிக்குது. காத்துக்கலாம் விடாதா? வெயிட் ஆனது என்ன வைப்பீங்களா? அது வெயிட்டா? சரி ஓகே ஓகே. சரி. ரெண்டாவது வந்து வளையத்தால் வலை வீச்சு. வளையத்தால் வலை வீச்சா? எத்தனை வலை வீசிருக்கீங்க நீங்களா? வீசுங்க ப்ரோ. தடியில வந்து 3 தடி போட்டா தான் வின். எப்படி இந்த 4 தடியில 3 போடணும்? ஒண்ணு கூட இதுக்குள்ள விழுந்தீங்க எப்படி விழுக்கும்? ஒண்ணு போட்டா ஒண்ணு மட்டும் 6 பர்சன்ட் சின்ன பிள்ளைகள பர்ஸ் தான் இருக்கு. 6% இருக்கு. ஆனா பெரிய ஆட்களுக்கு இல்ல, உங்களுக்கு 15 வயசுக்குரியவோ. ஆமா, இங்க பாருங்க தாடி கூட வளரல. எனக்கு இப்ப 12. அடுத்து வந்து அந்த கோபுரம் அடிக்கிட்டு அதை வந்து எரிஞ்சு உடைக்கணும். ஒரு டேபிள்ல வந்து ஒரு டம்ளருமே இருக்க கூடாது. டம்ளர் எல்லாத்தையும் வச்சிடணும். ஒரே அடியிலையா இல்ல 3 சான்ஸ் இந்த வந்திருக்காங்க தம்பியா விளையாடுறது. ஓகே. உள்ள அரிஞ்சு விழுத்தினா தான் கிஃப்ட் அது. உள்ள அரிஞ்சு விழுத்தினா நீ உனக்கு விளையாட பாக்குறே. சரி, எது விளையாட போறீங்க? ஒரு கேம் ஒரு சான்ஸ் தான் கொடுப்போம். ஒரு கேம் தான் விளையாடணுமா? ஒரே கதை நான் சொல்றேன். இதா வீசிங்க ப்ரோ. நீங்க இது நீ வீச மாட்டா. இதுல நீ வீச மாட்டாடா. நீங்க அத நான் வீச மாட்டேன். நீங்க சான்ஸ் இல்ல. 4 சாடி இருக்குறதால 4ல 3 போட்டா நீங்க வின். இந்த காத்துக்கு அங்க வீசினா இங்க தானே வரும். அது நீங்க மேனேஜ் பண்ணி எறியும். காத்தே நம்ம பக்கம் வீசிங்க. இல்ல சும்மா பாக்குறேன், செக் பண்ணி. டேய், இந்த காத்துக்கு அங்க தானே நீ ஏடா வீசுறா? எனக்கு தெரியாடா. இது நீ எத்தனை வலை வீசிருக்கா போடா? எனக்கு தெரியாதா? டேய், வட்டத்துக்கு வலை வீசுமா? வீசுங்க பாரு. மானம் போகுது ஒண்ணு போட மாட்டேன். கோட்டுக்கு வினுக்கு போகும் ப்ரோ. எக்காரணம் கொண்டு இந்த கோட்டை மட்டும் தான்டா. என்ன நீங்க விட்டுட்டு போறேன். நான் தோத்தா ஏதாவது காசு தரணும் இல்ல? தோத்தா ஏதாவது காசு தரணுமா? வின் பண்ணல அப்படிலாம் இல்ல. பாரா அப்போ பரவாயில்ல. சரி எறியடா. இந்த உண்டு கிட்ட வந்து பாத்தியா? ஐயோ மானம் போகுது. காலையில இருந்து யாராச்சும் ஒருத்தங்க போட்டாங்களா?
2 தரம் போட்டேன். கேம் ஸ்டார்ட் பண்ண நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு தொடங்கிருப்பீங்க. டேய் டேய் அதனால கொஞ்சம் இதே தீரங்க. ஆறுதல் பரிசு தர மாட்டேன். என்ன பாத்தீங்க நீங்க சரி ஆறுதல் பரிசு. அடுத்த கேம் உங்கள யாராவது ஒரு இல்லாட்டிக்கு இந்த ரேஸ் ஓடுங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார். ரேஸ் ஓடுனா பேச. என்ன ரேஸ்? ஓடி வர மச்சான் நீ ஓடுற ரேஸ் ஓடுற. இல்ல நான் அந்த ஏதோ அந்த 4 பேர் சரி நான் நிறைய பேர் இதுல தான் பாக்குறது உங்க டேலண்ட். என்ன கூட எல்லாரும் ஓடிடலாமா? இந்தா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். புரியுதா? நீங்க எல்லாம் வீசும்போது சரி களத்துல வைங்க நண்பன் வைதான். ஒண்ணு போறா. இதுதானே சொன்ன பெரிய எறியலாண்டு பாத்தியா? போறா 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 போறா. சரி நீங்க போட மாட்டீங்க தெரிஞ்சுதான் சொல்லிருக்கீங்க. எல்லாமே என்ட்ரன்ஸ்ல ஃப்ரீ தானே. சரி 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 மனசார்தல கொண்டு போட்டு இங்க வந்து விளையாடுறவங்க என்ன கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஒருக்கா. நான் பெரியாரோட ஓடுறேன். பெஸ்டிக்கு இது. இது 4 ரிங் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ். 3 போட்டா செகண்ட் பிரைஸ். இது நல்லா இருக்கு. செகண்ட் பிரைஸ் என்னதுக்கு நமக்கு வை தண்ணி குடிக்கதான்டா. அங்க அந்த பேர்ஸ்ல அமைச்சு வச்சிருக்காங்க. அதான சின்ன பிள்ளைகளுக்கு தான் வச்சிருக்கு. நாங்க பார்க்கத்தாங்க பெரிய ஆளுங்க, மனசளவுல சின்ன பசங்க தான். ஆனா இதுல அந்த லாஜிக் இல்ல. லாஜிக் இல்லையா? ஓகே தேங்க் யூ. இருந்தாலும் ஆட்டத்துல கலந்து கொண்டு தோத்து விட்டு வெளியில போறோம். ஆரோட போறீங்க? சரி ஓட ஓட பெரியல. சரி நீங்க அந்த ஓடின ஓட போறலாம். அத ஏதோ எரியறன்னு சொன்னீங்க. நான் எரியறதுக்கு தான் நான் போவேன். ஏதோ வீசறன்னு சொன்னீங்க. எரியத வர வீச எப்படி வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கிட்ட. பாப்ரோ ஏதா ஓடு நம்ம ஓடுமா? மண்டல என்ன மண்டலே சொல்றேன். மண்டல இந்த மண்டல நிக்காதுடா. இப்படியா? அப்படியா? அப்ப என்னோட நீ வா. நான் தனி ஓட மாட்டேன். எல்லாரும் நான் ஓடுறோம். யார் முன்னாடி வாடா. என்ன? அப்படி ஓட விட்டு அதுல ஃபர்ஸ்ட் வரணுமா? ப்ரோ பை 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 யாருமே வரலன்னா நான் மட்டும் தான் வந்தா. உனக்கு தமிழ் டைமிங் எல்லாம் இல்ல. டேய் டேய் விழுந்தா திருப்பி அங்க இருந்து இடையில விழுந்தா திரும்ப வந்து போலாமா? இது நல்லா இருக்கே. டேய் அண்ணா விட்டு குடி. சபாஸ் இருந்து வந்திருக்கேன். சரியான போட்டி. நீங்க சொல்ல முடியுமா? எல்லாரும் ஓடலாம் ஓடுங்க. சிவனேன்னு இருக்கிறலாம் பிடிச்சு விட்டாங்கன்னா நான் இப்படி வின் பண்றது. அப்படியா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேம் எல்லாம் யாரு கொண்டு வந்தாங்கன்ற சொல்லுங்க மறக்காம. எங்களை பார்க்கணும். வெட்டிக்கலோ டேய் இப்ப மரியா இருக்கா வாக்கு. மெதுவா ஓடியாடா. ஓ இங்க லாகல வருமா? ஓகே ரெடி. அவமானம் இதுக்கு நாங்க பேசாம நொங்கு குடிச்சு அதுல நின்றுப்போம். கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்புறீங்களே. பரவாயில்ல. உண்மையிலே வந்து ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து விளையாட்டு நடத்துறாங்க. எனக்கு ஆறுதல் பரிசு சந்தியா நீங்க கண்ணு மூடி தொடுறா மாப்ள. ஓகே ஓகே சூப்பர் 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 சூப்பர். ஆல்ரைட். ஒரு போட்டோ ஒரு போட்டோ. கடைசா கவனிக்கிறாங்களா? ஏய் ஷூட்ஸ் பண்றாங்கடா கேமுக்குள்ள. அவங்களுக்கு ஆக்களை வச்சு விளையாடுறீங்க நீங்க. இது போல டேய் சிடி பாக்குறாங்களே. ரைட் ஓகே சூப்பர் ஃபன்னா இருந்த விளையாட்டா. थैंक यू இன்வைட் பண்ணதுக்கு थैंक यू. சரி தோத்து விட்டு அவமானத்தோட அடுத்த இடத்துக்கு போறாங்க. நொங்குடிலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு இல்ல நொங்கு குடிக்கல. உண்மையா வந்து நிறைய காலத்துக்கு அப்புறம் விளையாட ஃபன்னா தான் இருக்கு. ஆமா எல்லாரோட. சரி நீ கலைப்போட வந்து நொங்கு குடிக்கிறதுனா நல்லா இருக்கு. ஜஸ் அதுக்கு அப்புறமா ஒரு நொங்கு ஆர்டர் பண்ணி நிறைய நல்லா இருக்கு. அவங்க ஆரம்பிச்ச இன்னைக்கு தான்டா கத்தி வச்சுக்க. ஓட்ட இருந்தாலும் உன்னோட அப்ப இது அது பெருசா இருக்கு. நான் பார்த்தேன். அது கொஞ்சம் இதா இருக்கு. இதை கொடுக்குறேன்னா இந்தாங்க இதை வெட்டுங்க பாப்போம்.
நீ ஆனவனாண்டா இப்போ பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவாங்க. ரெண்டு குடிக்கலாமா? பாசிட்டிவா பேசுவாங்க. கொண்டு தான் தருவாங்க டேய். அப்படியும்டா. ஒரு ஆள் கொண்டு தான். அப்புறம் நீ வந்து இதே வேலையா இருப்ப 5. ரைட். சரி பரவாயில்ல. இங்கே நம்ம அப்படி குடிக்கிறோம். ரோகி. நான் தான் எடுத்து கொடுத்தேன். நொங்க அவன் குடிக்கிறான் பாத்தீங்களா? ஆறே குடிக்கிறது. எப்படி வேலை? செலக்ட் பண்ற மாப்ள. வா அந்த மாதிரி தான் இருக்குடா. இருக்கும். அடுத்தவங்க நொங்க குடிக்கிறே உனக்கு அப்படிதான் இருக்கும். குடி குடி. இல்லையா? இருக்காதா? முத்தலா? நல்லா பார்த்து ஒன்று எடுத்து கொடுண்டா. குடுப்பன் அதுவும் முத்தல். அப்ப இதெல்லாம் நீங்க இறக்கி இதெல்லாம் வெள்ளையா இருக்கணும்டா எல்லாம். பாதி கண்ணை வெட்டி போட்டீங்கன்னு. ஆமா அதுல பாதி வெட்டி போட்டீங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு. வாவ் வருஷ கணக்காச்சு. கடைசி நம்ம இது போட்டு குடிச்சோமே கட்டுல அதுக்கு வேண்டி தான் குடிக்கணும். அது என்ன பேர் ப்ரோ நீங்க கட்டுல போட்டு குடிச்சது பேர்? நொங்கு ஜூஸா? நொங்கு ஜூஸ். நொங்கு ஜூஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. என்னதுல துறைக்காடுமா? ஆர்ஜி தமிழாவில் துறைக்காடா? பிஸ்கெட் பையங்கடா அந்த கவுண்டு வருதா அந்த படி வந்துடா. அக்காஜி போட்டு. சரி உங்களை கூட நீதியா முடிஞ்சா குச்சினே கியா முடிஞ்சேன்னு கடை. இது வந்து இது இந்த கூழா குரக்கன்கூழா? குரக்கன்கூழ் 1 கப் தாங்க. 1 கப். நல்ல சாப்பாடெல்லாம் நீங்கள் இப்படி தான் ஒன்று தான் குடிப்பீங்க. மட்டன் சாப்பிடுவாங்க. பிரியாணி நீ சாப்பிடுவீங்க. நீங்கடா இது வந்து பனையிலேருந்து வந்து என்னதை போட்டு செஞ்சுருக்கீங்க? குரக்கம் மாவும் கருப்பட்டியும் உளுந்தும் உளுத்தமா ஒன்று தானே? இந்த வந்து இன்னொரு கப் தாங்க. சரி இன்னொன்று கொடுங்க. நல்லா இருக்குடா. நல்லா இருக்குடா. அப்போ இன்னொன்னா இல்லை காணும். ஒடியல் கூழ் இருக்கு. ஓகே போதும்க்கா போதும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தெரிஞ்சுன்னா நான் காலையில் 6 மணிக்கு வந்து மேம் காலையில் சாப்பிடல. நீ தெரிஞ்சாடா விளக்கமா தெரிஞ்சா வந்துருக்கா. 6 மணிக்கு கழிக்காதீங்க. நைட் ஒரு 5 மணிக்கு வீடியோ கொடுக்குறோம். Hi, I'm Julia, and today I was here at the Palmyra exhibition. They have a lot of different things. They have the hats made of the tree. You can try the fruits, and there's music and there's games. So it's really, really nice. So thank you for having me here. ஓகே தேங்க்யூ. ஓகே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு விஷயம். நாங்கள் திரும்ப எப்படியான விஷயங்கள்லாம் தேடி வீடியோவில் காண்பிக்கிறோம்னு சொன்னால் வந்து அடுத்தவங்களுக்கு இதால் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை வந்து விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக தொடரணும். எங்களை போல தலைமுறைக்கு வந்து தெரிய வரணும் அப்படிங்கிறனால. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்க வந்து பனை மரத்தை வச்சு கொண்டு தான் முக்கியமான ஒரு பொருளாதார மாற்றத்துக்கு வந்து முடிவு செய்தவங்க. பனைமரத்தை வச்சு கொண்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி. ஸோ அது வந்து நிறைய யாழ்ப்பாணத்தில் இப்பயும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. நாங்களும் அது சம்மந்தமான வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து அந்த பனை திருவிழாண்டு நடக்கிறத வந்து இன்னும் நிறைய பேர் காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வந்து. ஏன்னா இங்கே ஒரே இடத்துல வந்து எல்லா பொருட்களும் அதாவது பனைமரத்துலேருந்து என்னென்ன செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கல் வரைக்கும் கொண்டு வச்சுருக்காங்களே. ஸோ அப்போ நீங்கள் இதை வந்து பார்த்து அண்ணன் தாண்டி இது சம்பந்தமான இப்போ அதில் ஒரு அம்மா வந்து அதில் ஒரு அம்மா ஒரு ஆள் சொல்லியிருப்பா. அது என்ன சொல்கிறேன் இந்த இதை பழக வந்திருக்கேன் நான் சொல்லி. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைம்களில் இப்படியான விஷயங்களை பழகினாலும் வந்து உண்மையிலே அடுத்த கட்டத்துக்கு இதை கடத்தி விடுற மாதிரி இருக்கு. அதில் அங்கே தெரிய வரணும் தெரியுமா? ஜெயிலுக்குள்ள 1 மாதம் இருக்கணும். அப்போ தெரிய வரும். ஜெயில் இல்லை அப்படி சொல்லலை ப்ரோ. அங்கே இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி இப்படியான கை அங்கே போர் அடிக்கும். ஏதோ ஒன்றை வந்து செஞ்சிருவாங்க எங்கள் பழக. இப்போ என்னென்னா நவீனமுறையாக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இப்படியான இதுகள்லாம் வந்து இல்லாமல் போயிட்டு. ஆனால் இதான் வந்து இயற்கை முறையில் செய்கிறது.
வந்து இது வந்து நிறைய பேர் கற்றுக்கொள்ளணும், இதை வந்து வாங்கி பயன்படுத்த பழகி கொள்ளணும் ஏன்னா. ஆமாம். ஸோ இந்த இது வந்து அதாவது இந்த பனை திருவிழா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டியிருந்தோம், இது எப்படி இருக்குன்ற மறக்காம உங்களோட கருத்தை தெரிவிங்க, தெரிவிச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இதை பண்றவங்களுக்கு எங்கள் சார்பில் வந்துட்டு நான் வாழ்த்துக்களை நன்றிகளை சொல்லிக்கொண்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.